எல்லாரையுமே லோக்கல் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கான நிகழ்ச்சி பஸ்ஸுக்குள்ள பேருந்துல அதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேள்வியோட தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? அதே மாதிரி பொது தேர்தல் நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் இந்த பொது தேர்தல்ல யாரு கொழும்புல வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா யாரு வருவான்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கேள்வி. என்னப்போ அரசியல் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் தான் நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அரசியல் வாழ்க்கையோட கலந்தது தானே, அதனால கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அப்படியே டிராவல் பண்ணுங்க. தொழிலையும் பார்க்கணும், தொழிலையும் பாருங்க, பிரச்சனை கிடையாது. இப்ப பொது தேர்தல் வருது. சோ அதுல யாரு வந்து ஜெயிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? கொழும்புல அன்றமாத்தியா வந்தா நல்லவன்னு நினைக்கிறோம். ஏன் உங்களுக்கு திடீர்னு அப்படி ஒரு இது ஒண்ணு தோணுது? இப்படித்தானே ரெண்டு அரசாங்கமும் இவங்க ரெண்டு பேருமே தானே மாத்தி மாத்தி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கு இடையில தான் இருக்குது. ஒண்ணு அந்த கட்சியில வந்த இவங்க மாறுறாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு மாறுறாங்க. இப்படியே ரொட்டேஷனா இவங்க ரெண்டு பேருமே தான் போயிருக்காங்க. எந்த ஒரு சம்மதமும் இல்லாம இவங்க ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. களவு போய் கண்டுபிடிக்கிறாங்க. மிச்சம் முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அன்றமாத்தியா நிறைய விஷயங்கள் தேடிக்கொண்டிருக்கிறாரு. மிச்சமே அவர் வந்தா நல்லன்னு சொல்லி என்னோட அதாசை. கொழும்புலயும் அவங்களோட ஆட்சியை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சூப்பரா பேசியிருந்தாரு. சோ என்ன இவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது, அது கொஞ்சம் முழுசா நடக்கட்டுமே அப்படின்றாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. சோ இப்ப இலங்கையில வந்து பொது தேர்தல் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வந்து கொழும்புல யாரு வந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி யாரு வருவான்னு நினைக்கிறீங்க? கொழும்புல நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ எஸ்எம் மதிக்காத அப்படி ஆட்கள் நிற்கிறாங்க நிறைய பேர். அதில் வந்து அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஏன் அவர் வந்தா நல்லா இருக்கும்? மிச்ச காலம் வைக்கிறார் தானே அரசியல். ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம். யார பாருங்களா, தோனியா இருந்தாலும் அடிச்சா சாம்ப 6 வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நல்லா விளையாடுவோம் அப்படின்றாரு. யாராவ இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? கவிதைகள் படிப்பது குடு குடு தென்றல் காற்றும். சில நேரம் சிறு சிறு சிலையனு சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். மக்களுக்கான ஒரு கேள்வி, நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். சோ வந்து கொழும்புல வந்து பொது தேர்தல் நடக்க போகுது. சோ யாரு வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றத பார்த்தா மாணவர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? மக்கள் பேசிக்கிறாங்க, சிங்களாக்களே பேசிக்கிறாங்க, அதுக்காக தான். இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்த பிறகுதான் தெரியும், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், முன்னாடி சொல்ல முடியாது. சரி, ஓகே, அவரும் கரெக்டா சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் இல்லையா? அவர் சொல்றாரு வந்து வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாதுப்பா, வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறத பார்த்துட்டு சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டாரு. இப்ப வருவான், வரணும், வருவான் பாரு, வரணும். அப்புறம் என்ன வாழ்க்கையில அப்படி போகுது? வாழ்க்கையில திரும்ப நாள் முழுக்க சட்டம் போட்டு ஆளுங்களை ஏற்றிக்கொண்டு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா, போரிங்கா போகுதா? இந்த ஜாப் பொறுத்தளவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். இந்த வேலை எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். இன்ட்ரெஸ்டாக தான் போகும். ஏன்னா இப்ப யார் வருவான்னு தெரியாது, யார் வருவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் ஜனம் இருக்குன்னு தெரியாது. ஜனம் ஒரு சில நேரம் இருக்கும், ஜனம் வாங்க தாத்தா. சில நேரம் ஜனம் இருக்கும், சில நேரம் ஜனம் இருக்காது. ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு, ஃப்ளோவில் அப்படியே போயிடுவோம். சரி, ஓகே. உங்களுக்கு வருமானம்லாம் ஓகேவா வருதா? என்ன வரைக்கும் வருமானம்? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் எடுக்கலாம், ஒரு நாளைக்கு 3500 எடுக்கலாம், சில நாள் 500 ரூபாய் எடுக்கிற நாளும் இருக்கு, ரொம்ப கம்மியாக வர நாளும் இருக்கு. கிழமை நாளுகளில் சம்பளம் எடுக்கலாம், சனி ஞாயிறு எடுக்க இயலாது. இந்த வேலையை பொறுத்தளவு உசுர பணையை வச்சு தான் வேலை செய்கிறோம். அன்னைக்கு என்ன நடக்கும்ன்றது அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு தான் தெரியும். எங்களை பஸ்ஸில் வேலை செஞ்ச போட்டிய ஒருத்தர் 23 வயசு, போன வெள்ளிக்கிழமை காலமாயிட்டாரு. ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை, சும்மா குடிச்சிருந்த வாக்கில் ரூமில் போயிட்டு படுத்திருக்காரு, நித்திர போன வாக்கில் இறந்துட்டாரு.
வீட்டில் வந்து சோகம், எங்களுக்கும் சோகம். ஒன்று மண்ணா இருந்து தின்னு குடிச்சு இருந்தவர் இப்போ மரணம் ஆகிட்டாரு. இப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன என்ன வேணாலும் வேணாலும் நடக்கலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை, வேற ஒன்றும் இல்லை. சூப்பரா சொன்னீங்க. நிறைய பேருக்கு இது விளங்குறதே இல்லை. விளங்குறதே இல்லை, விளங்கி விளங்காத மாதிரி இருக்கிறாங்க. நான் வாழ்க்கை சீக்கிரம் போய் சேருங்க. எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்க டைம்ல இது செஞ்சா ரிஸ்க், அது செஞ்சா ரிஸ்க், இது செஞ்சா ஆபத்து, அது செஞ்சா ஆபத்து, இதுல எவ்வளவு பிரச்சனை, அதுல அவ்வளவு பிரச்சனைன்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர சோ அந்த ரிஸ்கை எடுத்து அந்த மூமெண்ட்டை வாழுவோம் அப்படின்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது. ஏன்னு சொன்னா வந்து அடுத்த நொடியே கூட நமக்கு உயிர் போயிடலாம். இப்ப பேசிட்டு இருக்கும்போது கூட என்ன வேணாலும் ஆகலாம். சோ 80 வயசு 70 வயசுல தான் நான் சாவேன், அது வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்றதா பிடிச்ச விஷயத்துல ரிஸ்க் எடுக்காம இருக்கிறத விட தப்பான ஒரு விஷயம் கிடையாது. நமக்காக நம்ம போராடாம யாரு போராடுறது? மத்தவங்களுக்காக உயிரை கொடுத்து போராட்டாலும் எவ்வளவு பேர் இருக்கு போகுது அப்படின்னு நமக்காக நம்ம கொஞ்சம் போராடலாம்ல. அதனாலதான் இந்த விஷயத்த அவருக்கு சொல்லும் போது ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. சோ வந்து அடுத்த நொடி கூட என்ன நடக்கலாம், அது வரைக்கும் சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சூஸ் பண்ணி வாழுகிறேன். என்ன எல்லாரும் சோகமா இருக்கீங்க? நான் ஒரு ஜோக் சொல்லட்டேன். தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றது, அந்த டைல போட்டோல வர மாதிரியே இருக்காரு. சோ அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். வணக்கம் தாத்தா. ஹலோ, வணக்கம். சோ கொழும்புல இப்ப பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. சோ வந்து யாரு வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் வரான்னு சொல்ல இயலாது. இந்த பையன் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த கொழும்புல வந்து சஜித்துக்கு தான் வாசு. சரி, ஓகே. நீங்க பல வருஷமா அரசியல் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதுல எந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இப்போ வந்திருக்க அரசாங்கம் பிடிச்சிருக்கு. அது அப்படியே இருந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. சரி தாத்தா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமக்கள் இன்று போல் என்றும் வாழ்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் விஷயம் சீரியஸா இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல பேசினா தான் கரெக்டா இருக்கும். மிஸ்டர் லோக்கலா கொஞ்சம் ஃபன்னு கொஞ்சம் தூக்கலா தான் நம்ம பேசணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு ஆசைப்படலாம். ஆனா இவங்க வரணும்னு இருக்காங்களா, அவங்க தான் வருவாங்க இல்லையா? சோ அதனால வந்து உங்களை ஆள் மனசுல இருக்கிறது தயக்கமே இல்லாம எதுவா இருந்தாலும் முதல்ல சொல்லிருங்க. சோ அப்பதான் வந்து உண்மையா பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் முழுசா முடிக்க விடாம உயிரை நாங்கள் எப்ப நீ பேசுறது போதும் அப்படின்றாரு நினைக்கிறேன். நான் வேற யாராவது கேட்கலாம். அண்ணே சொல்லுங்க. இப்ப வந்து கொழும்புல பொது தேர்தல் நடக்க போகுது. சோ யாரு வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மனசுல இருக்க தைரியமா சொல்லுங்க. அரசியல் சரி, அவரு பேசிட்டு இருக்காரு, அவரோட கேட்போம். நீங்க சொல்லுங்க முதல்ல. ஆளுங்கட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உடம்புக்கே பார்த்தா போன முறை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் யாரும் இது வரைக்கும் ஒரு ஓட்டு கிடையாது, யாரும் கேட்கல, எந்த ஒரு விமர்சனமும் கேட்கல. அப்போ அதனால வந்து நம்ம போல அவங்க தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா உங்களுக்கு? இப்போதைக்கு நல்லது தான் நினைக்கிறேன். சரி, சரி, ஓகே. அவர் சொல்றாரு இப்போதைக்கு அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இவருக்கு அரசியல் பத்தி ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அந்த பக்கம் அவர் பில் கொடுத்துட்டு இருக்காரு. பில் கொடுக்குறவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப வந்து பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. கொழும்புல வந்து யார் வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இப்போதைக்கு நினைச்சு பார்க்கல. அது என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும்ல? உங்களுக்கு ஒண்ணு தோணும்ல? நம்ம எதிர்பார்க்க இப்ப இருக்கிற கட்சி தான் வரணும் மாதிரி இருக்கு. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? நான் அதுக்கு தானே மனுஷன் தோணும். அது இப்ப நான் இருக்கிற கட்சிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி என்ன வரும். சரி, அப்படி வந்து நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஓகேவா? அது யாருக்கும் தீர்மானிக்க இல்ல. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, இப்ப கொழும்புல பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. சோ யாரு வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இங்க ஓட்டே கிடையாதுன்னு. நான் இந்தியா. சரி, பரவாயில்ல, ஓட்டு இல்லாட்டி பரவாயில்ல. உங்களுக்கு இங்க நடக்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துருக்கும்ல. அப்படி பார்த்தா நீங்க யார் வருவான்னு நினைக்கிறீங்க? யாரும் வரக்கூடாதா? ஏன் அப்படி? இப்ப இருக்கிற 252 பேரும் வரக்கூடாது. புதுசா ஒரு டீம் வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்களா? ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? எல்லாம் பழைய திருடுறோம். சரி, ஓகே. எல்லாமே பழசுங்க. சோ வந்து இப்ப முதியோர் இல்லமான்னு டவுட் வர்ற அளவுக்கு எல்லாமே பழசாகி போச்சு. புதுசா ஃப்ரெஷ்ஷா யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம மூஞ்சிக்கு அரசியல் செட் ஆகுன்றீங்களா?
வேணாம் அதையாவது விட்டு வைப்பா அப்படின்ற உங்க மைண்ட் வைஸ் எங்களுக்கு கேக்குது. நாங்க அரசியல் எல்லாம் குதிக்க போறது கிடையாது. சரி ஓகே, வேற யார்ட்டையாவது அடுத்து கேட்கலாம். ஓகே, இப்போ நான் எங்க நின்றுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொரல்ல ஸ்ரீ ஆரிய பவன் ஹோட்டல் அங்கதான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்ப கேமராமேன் முன்னாடி வந்துருப்பா, பின்னாடி போக கஷ்டப்படுறாங்கல்ல. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்க கேட்டுட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான கேள்விதான் உண்மையாலுமே. சோ அப்படி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இப்ப பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அப்ப கொழும்புல யாரு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதுதான் கேள்வி. சோ வந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்காங்களா தப்பா சொல்லியிருக்காங்களான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இது நாங்க வர்றதுக்கு முன்னாடி எடுக்கிறோம். சோ அதனால வந்து இவங்க அதை வச்சு சொல்றாங்க இதை வச்சு சொல்றாங்க, இந்த கட்சி சார்பு அந்த கட்சி சார்பு அதெல்லாம் இல்ல. எங்க கட்சி ஜெயிக்கணும். எந்த கட்சின்னு கேக்குறியா? மக்கள் கட்சி. சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்தாலே நமக்கு போதும். ஓகேவா? சோ அதனால வந்து அடுத்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கலாம். ஓகே, இப்ப நாங்க சப்வேக்குள்ள போறோம். சப்வேக்கு தமிழ்ல சுரங்க நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல. சோ உள்ளுக்கு போறோம். சோ வந்து நிறைய பேர் பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு இடம் ரொம்ப அழகா இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. சோ ஃபாலோ கர்னா ஹே. வணக்கம். வணக்கம். இப்போ கொழும்புல வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு, பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. கொழும்புல யாரு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சஜித் தான் வருது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன் ஷாட் சஜித் தான் வரணும். ஓகே, அவர்கிட்டயும் கேட்போம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க, கொழும்புல பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு, யாரு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், மாற்றம் ஒண்ணு வரணும். வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. ஓகே, ஆனா மாற்றம் அன்று கூட குமார திசாநாயக எடுத்திருக்காரு மாற்றத்துக்கு. அதே மாதிரி வர்றவங்களும் நல்லா நீதியா வேலை செய்யறேன்னா நிம்மதியான வாழ்க்கை பொதுமக்களுக்கு சூப்பரா சொல்லிட்டு போயிருந்தாரு. சோ வர்றவங்க நீதியா வேலை செஞ்சாங்கன்னா பொதுமக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பாத்தீங்களா, அந்த பக்கம் போனா இருட்டா இருக்கு அப்படின்னு கேமராமேன் சொல்றாரு. நைஸ் கேமராமேன். சோ அப்படி இருக்கும்போது வந்து பொதுமக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா எல்லா ஆட்சியுமே நல்ல ஆட்சி தான்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் நினைச்சேன் நெஞ்சு குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சி யாராவது சொல்லுவாங்கன்னு பாக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அது அங்க இது இங்கே. சரி ஓகே, அடுத்து ஃபாலோ கரோம். வணக்கம். வணக்கம். ஓகே, சோ வந்து இப்போ ஸ்ரீலங்கால வந்து பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. சோ வந்து யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஷுவர் இல்ல, பார்த்தா போடணும். இல்ல ஓகே, இல்ல இப்ப இவருக்கு ஓட்டு போடணும் அவருக்கு ஓட்டு போடணுன்றதை தாண்டி உங்களுக்கு தோணும்ல பாக்குறது ஒருவேளை இவங்க வருவாங்களோ அப்படின்னு சும்மா ஒரு கெஸ் இருக்கும்ல, மேபி சும்மா ஜென்ரலா இருக்கும்ல, அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஷுவர் இல்ல, யாருக்கும் போடுறேன்னு ஐடியாவும் இல்லை இன்ன வரைக்கும். இனிமேதான் யோசிச்சு பார்க்கணும். ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே, ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே. இப்போ சரி ஓகே, உங்களுக்கு ஐடியா இல்ல, சுத்தி இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும்ட்டு, அப்படி நீங்க யாரு நினைக்கிறீங்க? அதிகமா யாரு பேர் உங்க காதுல அடிபட்டுட்டே இருக்கு? சஜித் பேர் தான் அடிபடுது. சஜித் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கலாம். மேபி. ஓகே, ரொம்ப தெளிவா ரொம்ப யோசிச்சு பதில் சொல்றாரு. சரி ஓகே, ஒப்பீனியன் சொல்றதுல தப்பு இல்ல. அப்படியே அந்த தம்பிங்க வாங்க, தம்பி வாங்க. அது பரவாயில்ல. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு, யாரு வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சஜித் வருவார் நினைக்கிறேன். சஜித் வருவார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா போனடி அவருக்கு பிரசிடென்ட்டுக்கே வர கிடைக்கல, அப்ப இதுக்கு வர சான்ஸ் இல்லை. ஓகே, அது கிடைக்காதனால மக்கள் யோசிச்சு இதுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. சூப்பர். அவர் வந்து ரொம்ப லாஜிக்கா ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. போன முறை வந்து அவர் அதுல ஜெயிக்கல, அதனால மக்கள் இதுல கொடுப்பாங்க அப்படின்னு இருக்காரு. சரி பாக்கலாம், நன்றி. அவர் அதுல கூட வரல, இதுல சரி பாவமே வரட்டும். சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த எடுத்துக்கிட்டு இருக்க. மக்கள் பாவம் பார்த்து சரி கொடுப்பாங்கப்பா, மக்களுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ மக்களுக்கு இறக்க குணம் ஜாஸ்தின்ற மாதிரி தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வந்து ஸ்ரீலங்கால பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து இப்ப நடுநிலையில நிக்கிறதால யாரும் உங்களால சொல்லிடாது. இப்ப சஜித்துக்கு நிக்குதா, அனுர சாருக்கு நிக்குதா,
சொல்ல முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது தற்பொழுதாக. ஆனால் இருந்தும் இந்த 2014ஆம் ஆண்டு தேர்தல் 14ஆம் தேதி பிறகுதான் முடிவெடுக்கமான ஒரு அளவு குறிக்கிறது. சரி, ஓகே. ஆனா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்களா, இவர் வர்ற வாய்ப்பு அதிகமா இருக்க மாதிரி உங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆகலாம்ல? ஓம் என்னன்னு சொன்னா, இப்ப புதிய ஜனாதிபதி தற்பொழுதாக கடந்த காலங்களில் பின்தங்கி நின்றவர் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்ப நல்ல ஒரு ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கின்றாரு. அந்த வகையில இவர் வரக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கு என்று சொல்றோம், நம்புறோம். ஓகே, அவர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மங்கள ஜனாதிபதி இப்ப இலங்கையை பொறுத்தளவில் முதல் நடந்ததை விட, அதாவது இப்ப 2020க்கு முதல் நடந்ததை விட தற்பொழுதாக வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் நல்லொரு ஆட்சி அமைக்கிறார் என்றுதான் எங்களுக்கு இன்னொருக்கும் தோணுகிறது. அதன் அடிப்படையிலே அவர் வருவார் என்ற ஒரு நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப நன்றி, ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருந்தீங்க, நன்றி. சோ பாத்தீங்களா, வசனம் சார் பழைய ஆள் தான். அப்படி ஆள் மனசுல இருந்து ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாரு. ஸோ வந்து அவர் சொன்னது வந்து இப்போ இவரை சொன்னாரு அவரை சொன்னாரு அப்படின்றது இல்லை, பட் அவர் பேச்சுல ஒரு கிளாரிட்டி ஒன்று இருந்துச்சு. இது சொல்லலாமா அது சொல்லலாமா பதறலாமான்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல இதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அழகா சொல்லிட்டு போயிருந்தாரு. அடுத்து இன்னொருத்தவங்க வருவாங்க, பேசலாம். ஓகேம்மா, வணக்கம். ஸோ வந்து இப்போ 2024 பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஸோ கொழும்புல யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருன்னு சொல்ல தெரியாது. சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குல்ல, ஒருவேளை இவங்க வருவாங்களோ அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அப்படியேதான் ஒன்று சொல்லுங்க பாப்போம். மரிக்கா. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? எங்க பக்கம் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க, அதனால உதவி செய்யறவங்க வர்றது நல்லா அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. கொஞ்சம் செய்யறவங்க வரவங்க நல்லா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அப்படி அவர் வந்தா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, நல்லவங்க வந்தா நல்லது அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ வந்து அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால அவர் வந்தா நல்லா அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே, அடுத்தும் கேட்கலாம். அங்கிள் வணக்கம். எதிர்பார்ப்புகள் சிந்திக்கப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்னா உங்களுக்கு கோவம் வரும். தாத்தா வணக்கம். தாத்தா, இப்போ வந்து பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு கொழும்புல, தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும். ஓகே, யாரு வந்து வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த முறை? அது எப்படி சொல்ல ஏதாவது இல்ல, உங்களுக்குன்னு சும்மா ஒருவேளை இவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தோணு இருக்கும்ல, நீங்க பல வருஷமா அரசியல் பார்த்து வருவாங்கன்னு எல்லாம் சொல்றான், நானும் சொல்றேன். யாரு வரும்னு தெரியும். எப்படி? சரி, நீங்க யாருன்னு சொல்றீங்க? நாங்க யாரும் சொல்ல இன்னுமே ஏதாது சொல்ல ஏதாவது, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது. சரி, ஓகே, உங்களுக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல, யாரு வரலாம் அப்படின்னு? யாரு வந்தாலும் நம்ம இப்படிதான் இருக்கும். யாரு வந்தாலும் நம்ம இப்படிதான். அப்ப சரி, நம்ம இது மாறணும்னா யாரு என்ன பண்ணலாம், என்ன பண்ணா மாறலாம்? மாறினாலும் சரி, யாரு சரி வந்தாலும் நாங்க இப்படிதான் இருக்கோம். நான் அப்பதே சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம யாரையும் கிடைக்காது. எங்க ஜப் ஒண்ணு கொடுக்க மாட்டான், வேலை ஒண்ணு கொடுக்க மாட்டான். எங்கேயா சரி இதாக எல்லாம் போகும். எல்லாத்திலையும் நம்மளுக்கு வசதி இல்லாம போகும். வசதி இல்லாட்டி யாருக்கும் சொல்லி தேவையில்லை. வசதி இல்லாமல் போகும் தானே. நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம். இல்லை, வயசு 75 வயசு, இன்னும் கஷ்டப்படுறது. ஏதாவது கொடுக்கவும் மாட்டாங்க. யாருக்கும் ஓட்ட மட்டும் கேட்பாங்க. எப்படி நாங்கள் யாரு நம்பிக்கையும் யாரும் நம்பது. சொல்லுங்க பாப்போம் நீங்க. தாத்தா தாத்தா தடியடின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னாரு யார் வந்தாலும் நமக்கு ஒரு மாற்றமும் வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொல்றது சில நேரங்கள்ல சரிதான். ஸோ அதனால வந்து சரி, ஓகே, அடுத்து யார்? இது அரசியலுக்குள்ள வந்து நம்ப போகல. ஸோ வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு. அடுத்து ஒருத்தவங்க வந்து பேசணும் அப்படின்னாங்க, அவங்கள காணோம், கண்டுபிடிப்போம். கொழும்புல பொது தேர்தல் நடக்க போகுது. ஸோ வந்து யாரு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருன்னு சொன்னா இப்ப இருக்க ஜனாதிபதி அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். அனுருட ஆட்கள் தான் வருவாங்கன்னு இருக்குது. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா ஜனாதிபதி தேர்தலில் அவரு தான் வின் பண்ணியிருக்காரு. அது கொழும்பு பொறுத்த வரைக்கும் கொழும்புலையும் பொரலைங்கிற ஸ்தானத்துலையும் அவங்களோட
கட்சி தான் வந்திருக்காங்க. அதை வச்சு தான் சொல்லலாம். சரி, ஓகே. அவங்க வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நல்லோன்னு தான் தோணுது. ஏன்னு சொன்னா அவங்க எதுவும் இப்போ இருந்தவங்க செய்யல, எதுவுமே மனுஷங்களை செஞ்சிருக்காங்க, அது ஒரு அளவு தான். அதனால மனுஷங்களுக்கு தேவைப்பட்டதான அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. இவங்க செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இவர் மிச்சம் ரொம்ப வருஷம் கேட்டு சந்தை கேட்டு அவர் தோத்து போனவர் தானே. அவருக்கு மனுஷங்களோட கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் அவர் செய்யணும்னு தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை அதாடே எல்லாம். ஓகே, அக்கார நம்பிக்கை வந்து பழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ யார் வந்தாலும் அக்கா சொன்ன மாதிரி நல்லது செஞ்சாங்கன்னா சரி, ரொம்ப நல்லது நடக்கணும். மற்றது நம்ம இப்போ பாருங்க, மனுஷங்களோட சாம விலை குறைச்சி அந்த விலை குறையுது இல்லை, இன்னும் குறையுது இல்லை. அது வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் விலை குறையும் குறையாம போகும். அது எந்த அரசாங்கம் வந்து இந்த நாட்டில் இல்லை, எந்த நாட்டிலையுமே அது இருக்கிற விஷயம் ஒன்று தான். அதுக்காக வேண்டி மக்கள் வந்து அவங்க சரியில்லை, இவங்க வந்தவங்க சரியில்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதே தான் நடக்கும். நாங்கள் ஒரு பஸ்ஸில் வரும்போது, இப்போ இன்றைக்கி நான் காலையில் வரும்போது 27 ரூபா பஸ்க்கு எடுக்கணும் காசு, ஆனால் அவங்க 35 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ இந்த காசு யார் எடுக்கிறது? பஸ் கொந்தஸ்தர் எடுக்கிறாங்களா, இல்லாட்டி அரசாங்கத்துக்கு போய் சேருதா? எதுவுமே தெரியல. உண்மையிலே நான் இன்னைக்கு காலையில் சண்டை பிடிச்சிட்டு நான் வந்தேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஏன் அந்த 7 ரூபா எங்களுக்கு நஷ்டம் தானே. 7 ரூபா கணக்குப்படி எத்தனை பேர் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க சொல்லுங்கள். அப்போ அந்த 7 ரூபா கணக்குப்படி அது எத்தனை பேரோட பஸ்ஸில் காசு அவனுக்கு தான் வந்து சேருது. ஆனால் அது கொந்தஸ்தர் எடுக்கிறான், நான் என்ன ஆகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியுதில்லை. மற்றது பஸ்ஸுகளில் போக இல்லாது. பஸ்ஸுகள் வந்து நான் வந்து இருக்கேன் கொட்டிகாவத்தில். அப்போ அந்த 164 பஸ் வந்து கடைசி பஸ் 8:30 மணிக்கு தான் இருக்குது. அந்த 8:30 மணி பஸ்ஸில் ஏறும்போது நேற்று நான் ஒரு பொம்பளை இறந்து ஃபுட்போர்டில் தான் நான் ஏறி போனது. பஸ் குறவு மனுஷங்களுக்கு. வேலை விட்டு நாங்கள் டயர்டாகி போகும்போது எங்களுக்கு பஸ் இல்லை சரியான மாதிரி. பஸ்களில் போக இல்லாது. ஏன் சொன்னால் அவ்வளோக்கு இடிப்பட்டு வயசு போனவங்க பாவம், உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நேற்று அந்த சூழ்நிலை நடந்துச்சு எனக்கு. அதனால ரொம்ப கவலையாக இருக்குது இந்த நாடை பற்றி நினைக்கும் போது. ஏன் இப்போ வாரவங்க சரி இதை திருத்தி எல்லாம் நல்லபடி செய்யணும், அதுதான் எங்களோட ஆசை. எந்த ஜாதி மதம் பேதமின்றி எல்லாமே நல்லபடி எல்லாருக்கும் ஒரு சரிசமனா எல்லாத்துக்குமே கொடுக்கணும், அதுதான் வேணும். முஸ்லீம், சிங்களம், தமிழ் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன் சொன்ன எல்லாமே ஒரு இலங்கை மக்கள் தான். அது யாருமே பார்க்க மனுஷருக்குள்ளேயும் அது பார்க்கக்கூடாது. ஏன் சொன்ன இவங்க பழைய காலத்து ஆட்கள் மாதிரியே இந்த ஜாதி மதம் சொல்லி அந்த இதுலேயே தான் இன்னும் போய்கிட்டு இருக்கிறாங்க. பஸ்களில் கூட நாங்கள் காண்றோம், ஒரு முஸ்லீம்கள் இருந்தாலும் அவங்க பேக் எடுக்க மாட்டாங்க. ஒரு அவசரத்துக்கு ஒரு வயசு போனவங்க சரி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சொன்னால் அந்த வயசு போனவங்க நாங்கள் பொம்பளையாக இருந்துக்கிட்டு நாங்கள் எலும்பி இடம் கொடுக்குறோம். இதே ஆம்பளைகள் செய்கிறாங்கல்ல. அது ஏன் இந்த நாட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்ல எங்களுக்கு கவலையாக இருக்குது. எங்கள் மனசு மாதிரி எல்லா மனசும் இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும், உருப்படியாக வாழ்ந்துட்டு போவாங்க ஆளுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் நல்லா இருந்தால் சரி, எல்லாரும் அவ்வளோதான் வேணும். சரி, அக்கா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடுங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அதில் ஜாதி மதம் அது இது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யுங்க. அப்புறம் அக்கா சொன்ன அந்த பஸ் விஷயம் ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லேட்டாகி போகிறதுக்கு வந்து நிறைய இடங்களில் பஸ் இல்லை. 7:30 மணிக்குள்ள கடைசி பஸ், 8:30 மணிக்குள்ள கடைசி பஸ்ஸுன்ட்டு நம்ம சொல்லலாம். பட் நம்ம வேலை செய்கிற இடங்களில் வந்து அதை யோசிக்க முடியல. வேலை முடிகிற வரைக்கும் நம்ம இருந்தால் ஆகணும். 9 மணி ஆகலாம், 10 மணி ஆகலாம். பட் அந்த கடைசி பஸ்ஸுக்காக வந்து போராடுறவங்க சரி பசங்க சரி ஒரு மாதிரி சமாளித்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து கஷ்டப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்துன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிட்டு இருக்கு. என்னப்பா மிஸ்டர் லோக்கல் சீரியஸாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் ஜாலியாக போனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயன்றது நம்ம காரணம். நம்மளும் இந்த லோக்கலில் தான் இருக்கோம். ஸோ மிஸ்டர் லோக்கல் மக்கள்கிட்ட ஒரு அடையாளமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த பஸ் விஷயம் வந்து கொஞ்சம் லேட் ஆகி போகிறதுக்கு வந்து பஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 7:30 மணிக்கு தான் கடைசி பஸ், 8:30 மணி தான் கடைசி பஸ்ன்னு சொன்னால் வந்து இப்போ லேட் ஆகி போகிற பெண்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து நெருங்கிக்கிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்லாம் வருது. ஸோ அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. அது அப்படியே நடந்தால் மக்களுக்கும் நல்லது. ஸோ நானும் சந்தோஷமாக இருப்பேன். சரி, ஓகே, அடுத்து யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மனுஷனோட வாழ்க்கை வந்து எங்கே தொடங்குதோ அங்கேயே முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும். ஸோ மிஸ்டர் லோக்கல் வந்து மிஸ்டர் லோக்கல்ன்றது பேருக்கு ஏற்ற மாதிரி லோக்கலாக பண்ணு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாகவே பற்றி நீங்கள் ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம் அப்படின்னு சொல்லலாம். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நெசம். அப்படி இருக்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலா பதில் சொல்லி இருந்தீங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள்லாம் ஒன்று இருக்குல்ல. பட் என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் எது கரெக்டோ அதுதான் நடக்கும். ஸோ என்ன நடக்க போகுதுன்றது நமக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மறுபடியும் மிஸ்டர் லோக்கலா பண்ணு கொஞ்சம் தூக்கலாம் அவங்களை சந்திப்பிட்டு நம்ம கிளம்புறேன். அது வரைக்கும் SALAMN கேமராமேன் சல்மானுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்று மீண்டும் நான் உங்கள் திவாகர். டாடா, பை பை.